உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், நம்முடைய துன்பம் எல்லாம் இன்பமாய் மாறும், நம்முடைய பலவீனம் எல்லாம் பலனாய் மாறும், நம்முடைய சுகவீனம் எல்லாம் சுகமாய் மாறும், நம்முடைய இயலாமை எல்லாம் இருப்பவையாய் மாறும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆம், பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே அனுபவத்தின் வழியாக பெறுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்கக்கூடியவராய் மாறுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை உங்களை என்னையும் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நாம் விடுவிக்கப்படுகிறோம், விடுதலை செய்யப்படுகிறோம், வாழ்வு பெறுகிறோம், வல்லமை பெறுகிறோம், சுகத்தை பெறுகிறோம், வழிநடத்தப்படுகிறோம். நமக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்கிறது. இதன் வழியாக ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்கிறது. அதைத்தான் ரோமர் 14:17 வாசிக்கிறோம். ரோமர் 14:17 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி. அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருகின்ற பொழுது அவர் விடுவிக்கிறார், அவர் விடுதலை செய்யப்படுகிறான். இதனால் ஒரு பேரு உவகை, பெரு மகிழ்ச்சி, பேரின்பம் அவனை ஆட்கொள்ளுகிறது. அப்பொழுது அவனுக்குள் இருக்கிற துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி, இறை வார்த்தை இல்லாதபடி, எரேமியா 15:16 வாசிக்கிற வார்த்தைகளை கண்டேன், அதை உட்கொண்டேன், என் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தன. இறை வார்த்தை இல்லாதபடி, இறைவனுடைய ஆவியானவர் இல்லாதபடி நிறை மகிழ்ச்சியை, இறை மகிழ்ச்சியை, நிலை மகிழ்ச்சியை இந்த பூமியில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற நமக்கு வழி செய்பவர் இறைவனுடைய ஆவியானவர், கடவுளுடைய வார்த்தை. ஆவியானவரையும் கடவுளுடைய வார்த்தையை சொந்தமாக்கிக் கொள்வோம், மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.